ஒரு வாலிப வயசுள்ள ஒருத்தன் தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா, நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே அப்பா சொன்னார், நீ ஒரு சன்னியாசியாக ஆக்கி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு. உடனே மகன் சொன்னான், எனக்கு சன்னியாசியாவா? ஆமாண்டா மகன், நீ என்ன ஒரு சன்னியாசியாக பார்க்கணுண்டா அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதாண்டா என்னோட ஆசை அப்படின்னு. சரின்னு சொல்லி அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு. கூட்டிகிட்டு போய் விடும்போதே குருக்கிட்டே சொல்கிறார், குருவே, என்னுடைய மகன் ஒரு நல்ல ஒரு சன்னியாசியாக இருக்கணும் அப்படின்னு. சரி, ஒரு 6 மாதம் போகுது. அவன ஆசிரமத்தில் அப்படியே இருந்து குரு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயமாக பார்த்து அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகளை அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த பையனோட அக்காவை அனுப்பிச்சி வைக்கிறார். அக்காவும் ஆசிரமத்துக்கு வரா. இந்த மாதிரி என் தம்பியை நான் பார்க்கணும். உடனே அவங்ககிட்ட இருந்து செய்தி மட்டும் வந்தது, அக்கான்னு ஒருத்தி இருக்கிறான்னு சொல்லி நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அவனும் போய் ஓடி விஷயத்த சொல்கிறாங்க. அக்கான்னு ஒருத்தர் இருக்கிறதா அவன் மறந்துட்டேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னான். இவளும் வீட்டுக்கு அவங்க அக்கா சொல்கிறா, அப்பா, இந்த மாதிரி தம்பியை பார்க்க போனேன், அக்கான்னு ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டதா தம்பி சொன்னான் அப்படின்னு. உடனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடடா, மகன் சன்னியாசி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு டவுட் வந்தது, அக்காவை அனுப்பிச்சங்காட்டி தானே அவன் அப்படி சொன்னான், அவங்க ஆத்தாவையும் அனுப்பிச்சு வைப்போம். அவங்க அம்மா அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த பையனுக்கு தகவல் போகுது. ஆசிரமத்துக்கு அவங்க அம்மா வந்தோடனே தகவல் போகுது, உங்க அம்மா வந்திருக்காங்க நீ பார்க்க அப்படின்னு. எங்க அம்மானு ஒருத்தி இருக்கிறத நான் மறந்துட்டேன்னு போய் சொல்லுங்க. ஆசிரமத்தில் இருக்கவங்களும் அவங்க அம்மாட்ட தகவல் சொல்றாங்க, அம்மா, இந்த மாதிரி உங்க பிள்ளை சொன்னார் அப்படின்னு. இவ்வளோ தகவலை வாங்கிட்டு இவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், என்னங்க, நம்ம பையன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். அடடா, நம்ம பையன் மேலும் துறவி இதில் நல்லா டெவலப் ஆகிட்டான், சன்னியாசி இதில் மிகப்பெரிய ஒரு துறவியாக போகிறான் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி வச்சுருந்தார். அப்போ ஒரு டவுட் வந்தது, எதுக்கும் அத்தை பொண்ணை அனுப்பிச்சி வைப்போம், முறை பொண்ணை அனுப்பிச்சி வைப்போம். அப்போ ஆசிரமத்தில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி உன் அத்தை பொண்ணு வந்திருக்கு, முறை பொண்ணு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே முறை பொண்ணை பார்க்க போகிறான். அவளும் மாமோயின்னு கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே நேரம் பேசிட்டு, துறவரமாக நீ வந்திருக்க, சன்னியாசியாக போகிற, நீ என்னடா இந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. எப்போ என் அத்தை பொண்ணு மாமோயின்னு கூப்பிட்டாலோ அப்போவே நான் சன்னியாசிங்கிறத மறந்துட்டேன். எல்லாரும் கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏற்பட்ட ஒரு புயல் சீற்றத்தால் கப்பல் நிலை தடுமாற ஆரம்பிச்சது. அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக கடலில் குதிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் குதிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் குதிக்காமல் அப்படியே அசராமல் இருந்தான். எல்லாரும் அவனை குதிங்க குதிங்கன்னு சொன்னாலும் அவன் ஒருத்த மட்டும் குதிக்கவே இல்லை, கப்பல்லையே இருந்தான். குதிச்சவங்கெல்லாம் கரை சேர்ந்து ஊர்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி ஒருத்த மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆச்சு. வைரலாகவும் இதை பற்றி தெரிஞ்ச ஒரு அமைச்சர் என்ன பண்ணார்னா, அவனுக்காக ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சார். ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அந்த கடலில் தேட ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக அந்த கப்பல் மேலே அவன் உட்காந்துக்கிட்டே பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. எப்படியோ முயற்சி பண்ணி அவனை ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு ஊருக்குள்ளே இறக்கி விட்டுட்டான். இறக்கி விட்டதும் செய்தியாளர்லேருந்து எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் எப்படி சார் இவ்வளோ தைரியமாக அந்த கப்பல்லையே இருந்தீங்க, எல்லாரும் குதிச்சு தப்பிச்சிட்டாங்களே, நீங்கள் ஒருத்தர் மட்டும் எப்படி தைரியமாக அதிலேயே இருந்து பயணம் செய்யணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு அவன் பதிலே பேசல, சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்தான். மனசுக்குள்ளே நினச்சா, நீச்சல் தெரிஞ்சா நான் ஏண்டா குதிக்காமல் இருக்கிறேன், நீச்சலே தெரிலங்கிறதுனால தாண்டா நானே கப்பலில் இருந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நாள் 3 இத்தனை நாளாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தானடா தெரியும்.